சவுதிக்கு விஎஃப்எஸ் போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைமை விட்டு 1 ஹவர் லேட்டாக போனால் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஎஃப்எஸ் போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைமுக்கு சரியாக போக முடியாமல் லேட்டாக போனீங்கன்னா, அன்னைக்கு தேதிக்கு யாராவது அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டைமுக்கு வராமல் இருந்தால் அந்த ஸ்லாட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 1500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த நாள் கூட விஎஃப்எஸ் சென்டர் போய் விஎஃப்எஸ் போடலாம். ஆனால் அதுக்கும் 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சவுதிக்கு விஎஃப்எஸ் போட போகிறவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. என் பேர் நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது. கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.